ஹலோ காய்ஸ், டுடே வீடியோவில் லித்தோஃபேனை எப்படி 3D பிரிண்டரில் மேக் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல குரோம் ஓப்பன் பண்ணி litho.ioங்கிற வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. அதில் வர ஃபஸ்ட் லிங்கை தொட்டு உள்ளே போய்க்கோங்க. உள்ளே போனதுக்கப்புறம் கெட் ஸ்டார்ட்னு கேட்கும். கெட் ஸ்டார்ட் கொடுத்து நெக்ஸ்ட்டு போய்க்கோங்க. அப்புறம் அதில் இருக்கிற டாப் லெஃப்ட் கார்னர் பார்த்தீங்கன்னா அப்லோடுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான இமேஜை இதில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ண இமேஜ் இப்படி தான் ஷோ ஆகும். அதுக்கப்புறம் ரெண்டாவது கிளிக் பண்ணி எடிட்டு வந்திங்கன்னா இங்கே நம்ம பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட் அதில் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். தேவைப்பட்டால் இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணி மாடலுக்குள்ளே போனீங்கன்னா மாடல் இப்படி தான் ப்ரிவியூ ஷோ ஆகும். அதில் மேலே டாப் லெஃப்ட் கார்னரில் மறுபடியும் பார்த்திங்கன்னா பிளைன்ஸில் இருக்கும். ஷேப் ஆப்ஷன்ஸில் பிளைன்ஸ்னு இருக்கும். அதில் நம்ம எது வேணால் சேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க முடியும். எக்ஸாம்பிள் பம்ப்கின், சர்க்கிள், எக்ஸகன், இந்த மாதிரி நிறையா ஷேப்ஸ் சொல்லியே இருக்கும், டிஃபால்ட் ஷேப்ஸ். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆர்க் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துலையே நம்ம தேவையான டைமென்ஷன்ஸ்லாம் கொடுத்துக்கலாம். அங்கேயே பார்த்திங்கன்னா ஹைட், வித், ஆங்கிள், அப்புறம் மேக்ஸிமம் திக்னஸ் ஆஃப் த மெட்டீரியல்லாம் கொடுத்துருப்பாங்க. தேவைப்பட்டால் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மற்றபடி வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. இதில் மெயினாக பார்க்க வேண்டியது குவாலிட்டி ஆப்ஷன்ஸ் தான். அதில் நம்ம குவாலிட்டி ஆப்ஷன்ஸில் 0.1 இருக்கா அப்படிங்கிறத மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மாடல் குவாலிட்டியாக வரும். லைட்டில் வைக்கும் போது தெளிவாகவும் தெரியும். ஒன்ஸ் எடிட் பண்ணதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா நெக்ஸ்ட்டு டவுன்லோட் கொடுத்து மறுபடியும் டாப்பில் பார்த்தீங்கன்னா லித்தோஃபேன் அப்படின்னு இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த டைப் ஆஃப் ஸ்லைசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஸ்லைசர் ஓப்பன் பண்ணிட்டு மாடலை இதுக்குள்ளே இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ண மாடல் இங்கே இப்படி தான் டிஸ்ப்ளே ஆகும். இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் சைஸ் உங்களுக்கு இங்கே சேஞ்ச் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இங்கே ஸ்கேல் மாடலில் போய் தேவையான சைஸ் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன் 70%.
அதுக்கப்புறம் எடிட் ஆப்ஷனில் போய் உங்களுக்கு தேவையான குவாலிட்டி எந்த அளவுக்கு வரணும், பிக்சல் டென்சிட்டி இதெல்லாம் இங்கே சேஞ்ச் பண்ணலாம். நான் இதில் டைனமிக் குவாலிட்டி கொடுத்துருக்கேன். அப்புறம் இன்ஃபில்லில் போயிட்டு 0 பண்ணிவிடுங்க. ஏன்னா லித்தோகிராஃபி பொறுத்த வரைக்கும் உள்ளே இன்ஃபில்லே இருக்கக்கூடாது. அதனால் அதை 0 பண்ணிட்டு ஸ்லைஸ் கொடுத்துருங்க. ஒன்ஸ் ஸ்லைசிங்லாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா ப்ரிவியூ போயிட்டு எத்தனை லேயர் வருதுன்னெலாம் செக் பண்ணிக்கோங்க. ஹைட்லாம் கரெக்டாக இருக்கா நீங்கள் கொடுத்த. முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட் சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ண ஃபைலை நான் இதில் காப்பி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பிரிண்டரில் போட்டு பிரிண்டர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபைல் இங்கே இருக்குது.